எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025க்கான முக்கியமான டாபிக்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனோட அடிப்படையில் புவியில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் கொஸ்டின் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் குடிமையில் இருக்கக்கூடிய முக்கியமான பாக்ஸ் கேள்விகளை நாம் இதில் பார்ப்போம். மக்களாட்சி என்னும் சொல் டெமோக்ரஸி, அதாவது டெமோஸ் மற்றும் கிரெட்டியா என்னும் இரு கிரேக்க சொற்களிலிருந்து பெறப்பட்டதாகும். கிரேட்டியா என்னும் இரு கிரேக்க சொற்களிலிருந்து பெறப்பட்டதாகும். டெமோஸ் என்றால் மக்கள் அப்படின்னு அர்த்தம். கிரஷி என்றால் அதிகாரம், பவர் ஆஃப் த பீப்புள். மக்களாட்சின்னு என்ன அர்த்தம்? டெமோஸ் மற்றும் கிரெட்டியா என்ற இரு கிரேக்க சொற்களிலிருந்து பெறப்பட்டது. டெமோஸ் அப்படின்னா மக்கள், கிரஷி அப்படின்னா என்னது? அதிகாரம். பவர் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு அர்த்தம். பொது தேர்தல் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. பொது தேர்தல் 1920 இம்பீரியல் கவுன்சில் என்னும் மத்திய சட்டசபைக்கும் மாகாண சட்டசபைக்கும் தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க 1920ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. பிரிட்டிஷ் இந்தியாவில் எப்போ முதல் பொது தேர்தல்? 1920. இதுவே இந்திய வரலாற்றின் முதல் பொது தேர்தல் ஆகும். 1921 நடந்த சென்னை மாகாண பொது தேர்தலில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியம். சென்னை மாகாண பொது தேர்தலில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. அப்போ பெண்களுக்கு வாக்குரிமை முதல்ல எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1921ஆம் ஆண்டு. மேலே பார்த்தது என்னது? பொது தேர்தல் 1920 இம்பீரியல் கவுன்சில் என்னும் மத்திய சட்டசபைக்கும் மாகாண சட்டசபைக்கும் தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க 1920ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடத்துகிறாங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1921 நடந்த சென்னை மாகாண பொது தேர்தலில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் மேனல் குடியரசுத் தலைவர், அதாவது முன்னாள்ங்கிறது அப்படி கொடுத்துருக்காங்க. முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆபிரகாம் லிங்கன் மக்களாட்சிக்கு வரையறை கூறினார். மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சின்னு சொன்னது யார்? குடியரசுத் தலைவர் ஆபிரகாம் லிங்கன். பாருங்க, பொது ஆண்டுக்கு முன் 500ஆம் ஆண்டு ரோம் நாட்டில் முதலில் குடியரசு என்னும் சொல் வடிவமைக்கப்பட்டது. இந்த சொல் ரெஸ் பப்ளிக்கா என்னும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பொது விவகாரம், பப்ளிக் மேட்டர் என்பதாகும். இதனுடைய சொல் ரிபப்ளிக், அதாவது குடியரசு அப்படிங்கக்கூடிய சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னா பொது விவகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மொழியிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா லத்தீன். ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போம். பொது ஆண்டுக்கு முன் 500ஆம் ஆண்டு ரோம் நாட்டில் முதலில் குடியரசு என்னும் சொல் வடிவமைக்கப்பட்டது. எந்த நாடு? ரோம் நாடு. அந்த சொல்லுடைய ரெஸ் பப்ளிக்கா என்னும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அந்த ரீபப்ளிக், அதாவது குடியரசுங்கிறது எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டிருக்காங்கன்னா ரெஸ் பப்ளிக்கா அப்படிங்கக்கூடிய லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பொது விவகாரம் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருளாகும். அடுத்து, இந்திய அரசியலமைப்பு நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. இப்போ இதில் கேள்வி எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னா அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் வந்து ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டு. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து நவம்பர் 26, 1949. எனவே ஜனவரி மாதம் 26ஆம் நாள் 1950ஆம் ஆண்டு இந்தியா குடியரசு நாடாக மலர்ந்தது. குடியரசு நமக்கு நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 26, 1950. 1912-13ஆம் ஆண்டு புதுதில்லியில் உள்ள இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை எட்வின் லுட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் என்னும் பிரிட்டிஷ் கட்டிடக் கலைஞர்கள் வடிவமைத்தனர். எப்போ? 1912-13. புதுதில்லியில் உள்ள இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை எட்வின் லுட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் என்னும் பிரிட்டிஷ் கலைஞர்கள் வடிவமைத்தனர். இந்த கட்டிடத்தை 1921ஆம் ஆண்டு கட்டத் தொடங்கி 1927 முடித்தனர். பிளான் போட்டது 1912-13 அந்த டைமில்.
கட்ட ஆரம்பித்தது 1921, கட்டி முடித்தது 1927. யாரெல்லாம் பேர் மட்டும் நல்லா வச்சுக்கிட்டுங்க, எட்வின் லுட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர். ஸோ தமிழ்நாட்டில் சோழர்கள் காலத்தில் குடவோலை என்னும் வழக்கப்படி கிராம சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த முறைப்படி குடவோலை முறைப்படி யார் காலம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சோழர்கள் காலம். அப்போது குடவோலை முறை யார் காலத்தில் இருந்தது அப்படின்னா சோழர்கள் காலம். யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா கிராம சபை உறுப்பினர்கள். ஸோ அடுத்து இந்தியாவில் ஜனவரி 25ஆம் நாள் தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுகிறோம். எப்போ குடியரசு தினத்துக்கு ஒரு நாள் முன்ன ஜனவரி 25ஆம் நாள் தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுகிறோம். அடுத்து வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை BBBAT. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயருக்கு எதிரில் உள்ள பொத்தானை அழுத்தி வாக்கு செலுத்தப்படுகிறது. ஒருவர் தாம் செலுத்திய வாக்கு சரியானபடி பதிவாகி உள்ளதா என்று தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை எப்போ 2014ஆம் ஆண்டு பொது தேர்தலில் தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்துது. இதை ஆங்கிலத்தில் சுருக்கமாக BBBAT, அதனுடைய ஃபுல் விரிவாக்கம் பார்த்துடுங்க, வோட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல், வோட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் என்று குறிப்பிடப்படுகிறார்கள். எப்போ அறிமுகப்படுத்துகிறாங்க? 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தல். அடுத்து 2014இல் நடைபெற்ற பொது தேர்தலில் முதல் முறையாக நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது. உலகில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு இந்தியா. நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு எப்போ? 2014. ஈஸியாக வச்சுக்கலாம். 2014 இருக்கா? இந்த 2014 இந்த 14வது இந்த நம்பர் தான் என்னது, நம்ம அறிமுகப்படுத்தின அந்த 14வது நாடு. 2014ங்கிறது நம்ம முதல்ல நோட்டாவாக கொண்டு வந்தது. அதில் இருக்கக்கூடிய கடைசி லெட்டர் 14ங்கிறது நம்ம நோட்டாவாக அறிமுகப்படுத்தியதில் 14வது நாடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஐநா சபை நாள் எப்போ அப்படின்னா அக்டோபர் 24. ஐநா சபை நாள் எப்போ? அக்டோபர் 24. மனித உரிமை நாள் எப்போ அப்படின்னா டிசம்பர் 10. டிசம்பர் 10. ஐநா சபை நாள் எப்போ? அக்டோபர் 24. மனித உரிமை நாள் எப்போ அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 10ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. டிசம்பர் 10 மனித உரிமைகள் நாள். மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் 2007ஆம் ஆண்டில் சட்டமாக இயற்றப்பட்டது. இந்த சட்டம் பிள்ளைகளுக்கும் வாரிசுகளுக்கும் தங்கள் பெற்றோரை அல்லது மூத்த குடிமக்களை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்ளும் சட்டப்பூர்வமான வேண்டுகோள் ஆகும். எப்போ இயற்றுறாங்க அப்படின்னா 2007. கேள்வி இதில் எப்படி வரலாம் அப்படின்னா மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 2007ஆம் ஆண்டு. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் எப்போ? 2009. ஒவ்வொரு குழந்தையும் தொடக்க கல்வி பயில உரிமை உள்ளது என்பதை வலியுறுத்துகிறது. இவ்வுரிமை குழந்தைகள் தொடக்க கல்வி முடியும் வரை அருகாமையில் உள்ள பள்ளிகளில் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிக்க வழிவகை செய்கிறது. கல்வி பயிலும் குழந்தை எந்த வகையான கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. 2009 இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009. போக்சோ சட்டம் 2012 பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம். பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் தி புரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் 2012 ஒவ்வொரு நிலையிலும் குழந்தையின் நலனை மையமாக கொண்டு செயல்படுகின்றது. பச்பன் பச்சாவ் அந்தோலன். பச்பன் பச்சாவ் அந்தோலன் இளமையை காப்பாற்று இயக்கம் போன்ற பல குழந்தைகளின் உரிமை அமைப்புகளின் நிறுவனர் கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள் குழந்தை உழைப்பு, கொத்தடிமை, கடத்தல் போன்ற பல குழந்தைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளிலிருந்து சுமார் 86,000க்கும் அதிகமான இந்திய குழந்தைகள் இவராலும் இவரது குழு உறுப்பினர்களாலும் மீட்கப்பட்டுள்ளனர். 1998இல் உலக மக்களின் கவனத்தை குழந்தை உழைப்பு முறை மீது திசை திருப்ப 80,000 கிலோமீட்டர் நீள குழந்தை உழைப்புக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பை குளோபல் மார்ச் அகெயின்ஸ்ட் சைல்டு லேபர் முன்னின்று நடத்தினார். இதை பற்றி ஆல்ரெடி தமிழ்லையும் நமக்கு தமிழ் புக்கிலும் கொடுத்துருப்பாங்க.
கைலாஸ் சத்யார்த்தி எத்தனை குழந்தைகளை அவங்க காப்பாற்றிருக்காங்க அப்படின்னா 86,000 குழந்தைகள். எவ்வளோ கிலோமீட்டர் வந்து நடந்திருக்காங்க அப்படின்னா 80,000 கிலோமீட்டர் வந்து ஒரு அணிவகுப்பை வந்து முன்னின்று நடத்தியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பில் குழந்தைகள் உரிமை எனது பிரிவு 24 14 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது. பிரிவு 24. பிரிவு 45 என்ன சொல்லுது அப்படின்னா 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுது. இங்கே பிரிவு 45. பெண்களுக்கு மூதாதையர் சொத்துரிமை, அதாவது தமிழ்நாடு இந்து வாரிசு உரிமை தமிழ்நாடு திருத்தச் சட்டம் 1989 நிறைவேற்றி மூதாதையரின் சொத்துக்களில் பெண்களுக்கு சம உரிமை. எப்போ 1989 எந்த சட்டம்? தமிழ்நாடு இந்து வாரிசு உரிமை திருத்தச் சட்டம். மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் 2005 திருத்தங்களை மேற்கொண்டது. இதில் மூதாதையரின் பிரிக்கப்படாத சொத்தில் வாரிசு அடிப்படையில் பெண்களுக்கு சம உரிமையினை அளித்தது. இது மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் 2005. மேலே பார்த்தது தமிழ்நாடு இந்து வாரிசு உரிமை சட்டம் 1989. இது மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் 2005 திருத்தங்களை மேற்கொண்டு மூதாதையரின் பிரிக்கப்படாத சொத்தில் வாரிசு அடிப்படையில் பெண்களுக்கு சம உரிமையை அளித்தது. ரிப்பன் பிரபு 1882 ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்ததன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ரிப்பன் பிரபு. இந்தியாவில் நிர்வாகத்தை தாராளமயமாக்கும் சில நடவடிக்கைகளை ரிப்பன் மேற்கொண்டார். நிர்வாகத்தை பரவலாக்க வேண்டும் என்பதற்காக உள்ளாட்சி அமைப்புகளை முறைப்படுத்தினார். உள்ளாட்சி அமைப்பு எப்போ ஏற்படுத்தப்பட்டது? 1882. யார்? ரிப்பன் பிரபு. கிராம சபை கூட்டம் ஒரு வருடத்தில் 6 முறை கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும். எப்பெல்லாம் அப்படின்னா ஜனவரி 26 குடியரசு தினம், மே 1 உழைப்பாளர்கள் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 மகாத்மா காந்தி பிறந்த தினம், நவம்பர் 1 உள்ளாட்சி தினம். இதில் நம்ம யோசிச்சுக்கிடுவோம். அடுத்து நவம்பர் 1ங்கிறது இது உள்ளாட்சி தினம். மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். இந்த 6 நாட்களில் கிராம சபை கூட்டம் நடைபெறுகிறது. ஜனவரி 26 குடியரசு தினம், மே 1 உழைப்பாளர்கள் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 மகாத்மா காந்தி பிறந்த தினம், நவம்பர் 1 உள்ளாட்சி தினம், மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். இதுவரை இதில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான பாக்ஸ் கேள்விகள் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவோட அடுத்த பாட்டில் இதில் இருக்கக்கூடிய மீதி கேள்விகளை நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.